கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே போலி ஆவணங்கள் மூலம் குளத்தில் மண் அள்ளுவதை தடுக்க சென்ற பாசனதாரர் சபை சங்க தலைவர் கோபாலை பாஜக பிரமுகர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மத்தியோடு ஊராட்சியில் உள்ள பிசினி குளத்தில் மண் அள்ள பாஜக பிரமுகருக்கு பொதுப்பணித்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதையடுத்து போலி ஆவணங்கள் மூலம் அதிகாரிகள் உடந்தையுடன் மண் அள்ள அனுமதி பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் மண் அள்ளியதால் பாசனதாரர் சபை சங்க தலைவரும் கிள்ளியூர் ஒன்றிய திமுக செயலாளருமான கோபால் தடுக்க சென்றுள்ளார். அவரது காரை வழிமறித்த பாஜக பிரமுகர் மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி விவசாயிகளுக்கு தண்ணீர் தேக்கி வைப்பதற்காக இந்த வரி நேரங்களில் விவசாயிகள் பயன்படுவதற்காக அரசு ஆணை பிறப்பித்தது. குளங்களை பொதுப்பணித்துறை தேர்வு செய்து அரசில் வெளியிடப்பட்டது. அதன் விதமாக மத்தியோடு ஊராட்சியில் கூட பிசினி குளத்தை தேர்வு செய்து மண் எடுப்பதற்காக அதிகாரியை நாடுகிறார்கள். அதிகாரி அந்த பிசினி குளம் மண் எடுக்கிறதுக்கு உகந்ததல்ல, அந்த குளம் மடைமட்டத்தோட தாழ்ந்து இருக்குது, இதுக்கு மேலே இனி மண் எடுத்தீங்கன்னா இது குளம் பாதிக்கப்படும், அதனால் அந்த இதை மண் எடுக்க முடியாமல் ரிஜெக்ட் பண்ணுறாரு. பிஜேபி இருக்கக்கூடிய ஒன்றிய பொருளாளர் ராஜிகன் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் ஊராட்சி அதிகாரிகளையும் சந்தித்து ஒரு போலியாக, அதாவது கருங்கல் கிராமத்தில் உள்ள புலை எண்ணை மாற்றி மத்தியோடு புலை எண்ணை மாற்றி வேண்டுமென்று போர்ஜர் பண்ணி அரசு அதிகாரியை நாடி மண் எடுக்கிற அனுமதி பெறுகிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரி சொல்கிறாங்க, இது குளம் மண் எடுக்கக்கூடாது, இதை நிறுத்துங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் புகார் மனு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதையும் மீறி இவங்க அரசு அதிகாரியுடைய உதவியோடு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஒன்றிய பொருளாளர் ராஜன் தலைமையில் இந்த குளத்தை மண் அள்ளுறாங்க. அதை எனக்கு தகவல் நான் பாசன சங்கத்துடைய தலைவராக இருக்கேன். என்னோடு இணைந்த கீழ்முடாலம் பாசன சங்கத்துடைய துறைராஜ்யம் சேர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்க போகும்போது இந்த மண் அள்ளக்கூடிய திருட்டு கும்பல் என்னை வழிமறைத்து செல்லை வாங்கி பறிப்பதாகவும் என்னை தகராறு பண்ணி